4 மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை பதிவாகும் என்பது குறித்து நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். 4 முதல் 5 நாட்களுக்கு ஒரு சில மாவட்டங்கள்ல தொடர்ந்து மிதமான மழையும், ஒரு சில இடங்கள்ல லேசான மழையுமாக பதிவாக போகுது. கடந்த சில நாட்களாக தென் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பதிவாகிய நிலையில், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் கணிசமாக நமக்கு மழையின் தீவிரம் அதிகரிக்கும். அதே சமயத்தில் தமிழகத்தில் வெயிலுடைய தாக்கம் எந்தெந்த மாவட்டங்களில் அதிகரிக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம். நீங்க மறக்காம ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மாலை இரவு நேரங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது. சில இடங்களில் லேசான மழையும், சில இடங்களில் மிதமான மழையுமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை பதிவாகும். குறிப்பாக 4 முதல் 5 மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை தொடரும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையானது இன்றும் நாளையும் சற்று அதிகரித்து காணப்படும். அதன் பிறகு பகுதியாகவே நமக்கு மழை பொழிவு தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில எதிர்பார்க்கப்படுது. இந்த வருஷம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், எல்னினோவின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்திலிருந்தே படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எல்னினோ தாக்கத்தின் காரணமாக சில மாவட்டங்களில் நமக்கு வெயிலின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் இயல்பிலிருந்து கூடுதலாகவே பதிவாக போகுது. இன்னும் மார்ச் நமக்கு தொடங்கவே இல்லை. அதுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரோடு, திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயில் போயிருக்கு. இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மார்ச் தொடங்கிய பிறகு மேலும் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும். இப்போவே நமக்கு 6 முதல் 7 மாவட்டங்களில் கூடுதல் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு. இயல்பிலிருந்து கூடுதலான ஒரு வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து இதை குறித்து நம்ம பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மட்டும் இன்னைக்கும் நாளைக்கும் நீங்கள் மழை எதிர்பாருங்க. லேசான மழை மற்றும் மிதமான மழையாக. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பகுதியாக விட்டுவிட்டு மழை பொழிவு லேசானதுலேருந்து மிதமான மழை தான், ரொம்ப தீவிரமான மழை கூட கிடையாது. லேசானது முதல் மிதமான மழை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மட்டும் இன்றும் நாளையும் பகுதியாக மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கும். கடந்த சில நாட்களாக, குறிப்பாக கடந்த சில நாட்களாக தென் மாவட்டங்களிலும் பரவலாக மழை கொட்டி தீர்த்தது. வருகிற நாட்களில் மழை ரொம்ப குறைவாக இருக்கு. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம், அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் போன்ற இடங்களில் பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பொழிவு 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர்லாம் பார்த்தோம். திருநெல்வேலி போன்ற இடங்களில் நமக்கு பரவலான மழை பொழிவுலாம் கிடைச்சிருந்தது. நிறைய பகுதிகள் தென் மாவட்ட பகுதிகளும் சரி, அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரித்ததை பார்த்தோம். ஆனால் இனி வருகிற நாட்களில் நமக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரம் இல்லாமல் ஓரளவு மலைப்பகுதிகளில் மட்டும் லேசான மழை மற்றும் மிதமான மழை பதிவாகிட்டு அதுக்கப்புறம் ஓய்வு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பகல் நேர வெப்பநிலை மிக முக்கியமாக நம்ம இதை தான் சொல்லி ஆகணும். பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டமாகட்டும், அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் இங்கேயும் நமக்கு வருகிற நாட்களில் உயர ஆரம்பிச்சிடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 30 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இங்கே பெரிதளவில் மழை கிடையாது. ஏன்னா தாழ்வு பகுதியோ தாழ்வு மண்டலமோ நேரடியாக கரை கடக்காததுனால பெரிதளவில் நமக்கு மழையினுடைய தீவிரம் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியாது. தொடர்ந்து உள் மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்களில் இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகும். வட தமிழக உள் மாவட்டங்களில் இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பநிலை, அதாவது 33 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகபட்சம் பதிவாகலாம் இந்த பிப்ரவரி பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போவே 37 வரைக்கும் போயிட்டு இருக்கு. குறிப்பாக ஈரோடு மாவட்டங்கள், கோயம்புத்தூரினுடைய நகர பகுதிகள், கரூர் மாவட்டம், நாமக்கல், சேலம் போன்ற மாவட்டங்களில் இப்போவே 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து இனி வரப்போகிற நாட்களில் மேலும் வெப்பநிலை உயரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் வழக்கத்திற்கு மாறாக வானிலை இருக்க போகுது. சில நேரங்களில் கோடை காலங்களில் அதிக மழை பொழிவும், மழை காலங்களில் குறைவான மழை பொழிவும், இப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட ஒரு சூழ்நிலை அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா
இந்த ஏப்ரல், மே, ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள்ல வெயிலின் தாக்கம் பொறுத்தவரை தொடர்ந்து அதிகரிக்கும். இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் கோடை வெயில் பொறுத்தவரை சுட்டெரிக்க போகுது. பொதுவாக நமக்கு ஏப்ரல், மே வரைக்கும் முடிஞ்சு அப்புறம் ஜூன் மாதங்கள்ல தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது நல்ல ஒரு மழை பொழிவை நம்ம பார்ப்போம். ஆனா இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் ஜூலையிலிருந்து தான் நல்ல அதிகப்படியான மழை பொழிவுகள் தீவிரமடைய போகுது. அவ்வப்போது அதாவது ஏப்ரல் மாதங்கள் மார்ச் முடியும் தருவாயில அதுக்கப்புறம் ஏப்ரல் முதல் வாரங்கள்ல கணிசமாக வெப்பசலன இடிமழை மட்டும் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். வங்கக்கடல்ல ஒரு தீவிர நிகழ்வு ஒன்று உருவாகி குறிப்பாக அது திசை மாறி போனாலும் தமிழக கடற்கரை ஒட்டி நகர்ந்து அதுக்கப்புறம் மேற்கு வங்கமோ இல்லை ஒரிசாவோ போனால் மட்டும்தான் இந்த வருஷம் வெயில் காலத்தில் நமக்கு மழைக்கான வாய்ப்பாக இருக்கும். இல்லைன்னா அதுவுமே நமக்கு இருக்க போகிறது இல்லை. கடலோர மாவட்டங்களில் வலுவான கனமழை பெய்யணும்னா இந்த ஒரே ஒரு சாத்தியமான கூறு ஒன்று நடக்கணும். என்ன அப்படின்னா வங்கக்கடல்ல எந்த ஒரு தாழ்வு பகுதி குறிப்பாக இந்த மே மாதம் அல்லது ஏப்ரல் மாதத்தில் உருவாகிற தாழ்வு பகுதி தமிழக கடற்கரை ஒட்டி போனால் மட்டுமே நமக்கு நல்ல ஒரு மழை பொழிவை தருமே தவிர அதாவது தமிழகத்தை ஒட்டி வராமல் விலகி போச்சுன்னா வெயிலின் தீவிரம் இன்னும் மேலும் அதிகரிக்குமே தவிர நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்காது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படிப்பட்ட நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் வருகிற நாட்களில் வரப்போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறோம். ஏப்ரல், மே மாதங்களில் தீவிர நிகழ்வுகள் வங்கக்கடலில் கண்டிப்பாக உண்டு. அதாவது சூப்பர் சைக்ளோன் போன்ற நிறைய வாய்ப்புகள் வங்கக்கடலில் உருவாகுமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் வலுவான நிகழ்வுகள் ரொம்ப தீவிரமான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் புயல் வாய்ப்புகள் புயல் சின்னங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக போகுது. தொடர்ந்து பார்க்கலாம். எல்னினோவின் தாக்கம் கடலுடைய வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கடல் மட்டத்தினுடைய வெப்பநிலை தொடர்ந்து தீவிரமாக போகுது இந்த வருஷம். அதே சமயங்களில் புயல்களும் அதிகப்படியாக நமக்கு உருவாகி பல பகுதிகளை தாக்கும். அதில் தமிழ்நாட்டிற்கு எந்த அளவுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நம்ம சொல்லிடுறோம். அதனால் கோடை காலத்துக்கு தயாராகிக்கோங்க. கோடை காலம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொடுமையானதாக தான் இருக்கும். மே மாதத்தை தாண்டுற வரைக்கும் வெயிலின் தாக்கம் ரொம்ப மிக தீவிரமாகவே இருக்கும். 44 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கிறோம். இந்த வருஷம் கோடை காலங்களில் குறிப்பாக மே மாதங்களில் 43 முதல் 44 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு வெயிலின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்களில் கடலோர பகுதி ஒரு பக்கம் இருந்தாலும் உள் மாவட்டங்களில் மிக மோசமாக இருக்கும். திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, அதே மாதிரி சேலம் மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற இடங்களில் பல்வேறு பகுதிகளில் வெயிலின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் மிக கொடுமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வருஷம் கோடை காலங்களில் நமக்கு அவ்வப்போது வரக்கூடிய வெப்பசலன இடிமழையும் எப்பொழுது பதிவாகும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறோம். அடுத்து வரக்கூடிய தேதிகள் ஏதாவது மழை கிடைக்குமா அப்படின்னு சிலர் கேட்டிருந்தீங்க. வருகிற நாட்களில் மழை ரொம்பவே குறைவு. ஏன்னா மார்ச் மாதத்திலும் பெரிதளவில் நமக்கு மழை தீவிரம் இல்லாத ஒரு சூழ்நிலை. தொடர்ந்து பார்க்கலாம். மார்ச் 2வது வார தொடக்கத்தில் ஏதேனும் வெப்பசலன இடிமழை இருக்கா அப்படிங்கிறதையும் நிச்சயமாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். தற்போதைய நிலவரப்படி இந்த பிப்ரவரி முடியும் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் சில இடங்களில் நீங்கள் மழை எதிர்பார்த்தால் போதுமானது. அதனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மட்டும் நீங்கள் கணிசமாக மிதமான மழை அல்லது லேசான மழை எதிர்பாருங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.